வெல்கம் டு வெற்றி ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஜூன் 17 அண்ட் 18 கரண்ட் அவர்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒயிட் பேப்பர் ஆன் த ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடோட நிதி அமைச்சர் ஓகேங்களா, மேரி வில்சன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒயிட் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கார். தமிழ்நாடோட ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது ஓகேங்களா, ஒட்டுமொத்தமாக நிதி மேலாண்மை எப்படி இருக்குன்றதை பற்றி ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு வெள்ளை அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த வெள்ளை அறிக்கையில் சில முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அது ப்ரிலிமினரியில் வந்து கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் நியூஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஒட்டுமொத்தமான வெள்ளை அறிக்கை வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு சம்மரி மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சம்மரி பார்த்தாவே போதும். ஸோ இதுதான் அந்த சம்மரி. இதில் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே அதில் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இந்த ஒயிட் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க கடந்த 5 ஆண்டு ஓகேங்களா, 2021 இப்போ 2025-26 வரைக்கும் எப்படிலாம் நிதியை வந்து செலவு பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து பார்த்தா நம்ம கடன் சுமை அதிகமாக இருக்குன்றதை வந்து பார்த்தோம்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணும், என்னென்ன ரிஃபார்ம் பண்ணணும்ன்றதெல்லாம் வந்து பார்த்தா சஜஷனாக வந்து இந்த ஒயிட் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது, டெப்ட் பேர்டன் ஓகேங்களா, சடனாக வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடோட நிதி சுமை கடன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை வந்து சொல்ல வராங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது டோட்டல் டெப்த் அண்ட் லைபிலிட்டி, நம்மளோட கடன் மற்றும் பொறுப்புகள் பார்க்கும்போது 13 லட்சம் கோடி ஓகேங்களா. 13 லட்சம் கோடி வந்து பார்த்தோம்னா கடன் ப்ளஸ் பொறுப்புகள், நம்ம வந்து கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் ஒட்டுமொத்தம் கடனாக பார்த்தோம்னா 10 லட்சம் கோடி. ஸோ தமிழ்நாடோட ஒட்டுமொத்தமாக கடன் வந்து பார்த்தா 10 லட்சம் கோடி, கடன் மற்றும் பொறுப்புகள் லைபிலிட்டியோடு சேர்த்தோம்னா 13 லட்சம் கோடி. ஸோ அடுத்த 5 வருஷத்தில் இந்த கடன் வந்து பார்த்தோம்னா இப்படியே போச்சுன்னா டபுள் ஆகிடும். ஸோ 20 லட்சம் கோடியாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெர் கேபிட்டா டெப்த், ஒவ்வொரு குடிமக்கள் மேலேயும் வந்து பார்த்தோம்னா கடனாக பார்த்தோம்னா 1,28,000 வந்து இருக்கான். ஒவ்வொருத்தர் மேலேயும் கடனாக வந்து 1,28,000 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு அன்சப்ஸ்டைனபிள் ஓகேங்களா, இது ஒரு நிலையாக இல்லை ஓகே. இந்த கடன் வந்து பார்த்தா ரொம்ப ஆபத்தாக இருக்குன்றதை தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில். அப்புறம் வந்து பார்த்தோம்னா ரெவன்யூ டெஃபிசிட் ஓகேங்களா. ஸோ நம்மளோட அன்றாடம் இருக்கக்கூடிய வரக்கூடிய ரெவன்யூ ரெசிப்ட் ப்ளஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் மைனஸ் பண்ணும்போது இந்த டெஃபிசிட் மட்டுமே 78,000 கோடி வந்து இருக்குது. ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து பார்த்தோம்னா 1,33,000 லேக்ஸ் க்ரோஸ் வந்து இருக்குது ஓகேங்களா, கோடி இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஸோ நம்ம எஃப்ஆர்பிஎம் லிமிட் ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தா 3% இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஆக்டில், எஃப்ஆர்பிஎம் ஆக்டில். அதெல்லாம் நம்ம ரொம்ப தாண்டிட்டோம்ன்றதை சொல்ல வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தோம்னா இதில் சொல்லியிருக்காங்க. நம்மளோட ரெவன்யூ வந்து ஜிஎஸ்டி ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா 5% குறைஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரைசிங் கமோடிட்டி எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேங்களா, ஒட்டுமொத்தமாக நம்மளோட செலவினமும் வந்து பார்த்தா அதிகமாகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சம்பளம் மற்றும் பென்ஷனே வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 1.89 lakh crores வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னு ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் நம்ம வந்து பார்த்தோம் வட்டி கடன் வாங்கியிருக்கோம், அது வட்டி மட்டுமே வந்து பார்த்தோம்னா 67,000 கோடி வந்து பார்த்தோம் வட்டியை வந்து கட்டுறோம், அதை சொல்கிறாங்க. லோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்புக்குன்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப குறைவாக செலவு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பிஎஸ்யூஸ் பப்ளிக் செக்டார் யூனிட்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய லாஸஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா டான்ஜெட்கோ ஓகே, நம்மளோட பவர் செக்டார் மட்டுமே 2.5 லட்சம் கோடி வந்து பார்த்தோம்னா லாஸில் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் துறையும் லாஸில் இருக்குது. வாட்டர் அண்ட் சிவில் சப்ளைஸும் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து பார்த்தா எக்ஸசிவ் பாரிங் நிறைய வந்து பார்த்தோம்னா கடன் வாங்குகிறோம், ஆனால் வரக்கூடிய வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அது மாதிரி விஷயம் நம்மளோட பிஎஸ்யூஸில் ரொம்ப சிறப்பாக இல்லை, பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன சஜஷன் அப்படி பார்க்கும்போது சில வே ஃபார்வர்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒயிட் பேப்பரில். இது தாண்டி வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னா, டெமோகிராஃபிக் சேலஞ்ச் ஓகே, வயசானவங்களோட பாப்புலேஷன் ரொம்பவும் அதிகமாகிட்டு வருது ஓகே. ஒர்க்கிங் ஏஜ் பீப்புள் அதை பற்றி டிக்ளைன் ஆகிறாங்க, வயசானவங்க ரொம்ப அதிகமாக வராங்க, அதையும் வந்து சொல்ல வராங்க. ஸோ இதுதான் இந்த ஒயிட் பேப்பர் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் சொல்ல வராங்க. சில முக்கியமாக நீங்கள் இது பார்த்தோம்னா இந்த ரைசிங் டெப்த், இதை தெரிஞ்சு வச்சிங்க, இது எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பெர் கேபிட்டா டெப்த் எவ்வளோ ஓகேங்களா, ஒவ்வொரு தனிநபர் கடன் எவ்வளவு, அது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ இதுதான் அந்த சம்மரி. இதை நம்ம பிடிஎஃப் படிக்கும்போது நீங்கள் படித்து பாருங்கள். கொஞ்சம் சில முக்கியமான டேட்டாஸ் ஞாபகம் வச்சிங்க, மெயின்ஸில் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ அடுத்த நியூஸ் போகலாம். ஸோ அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, விண்ட் டர்பைன் சப்ளை மேனேஜ்மெண்ட் போர்ட்டல்
ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தோம்னா ஜூன் 15 வந்து பார்த்தோம்னா குளோபல் விண்ட் டே. அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த போர்ட்டல் பேர் என்னென்னா WT மாரூட் போர்ட்டல். ஓகேங்களா, WT மாரூட் போர்ட்டல். இந்த போர்ட்டலோட ஃபுல் ஃபார்மாக என்ன சொல்கிறாங்கன்னா விண்ட் டர்பைன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ விண்ட் டர்பைன் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி விண்ட் டர்பைன் இருக்குன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த டர்பைனு, இந்த ஃபேன், இந்த ரெக்கை, இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க இது போய் கொண்டு போய் சேர்றத இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இந்த பவர் எப்படி வந்து உற்பத்தி ஆகுதுலேருந்து யார் கன்சியூம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒட்டுமொத்த சப்ளை செயின் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஆன்லைன்லேயே பார்க்கறதுக்காக ஒரு போர்ட்டல் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா சப்ளைஸ் யாரெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபேனு, இந்த டர்பைனு இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்க முடியும். எந்தெந்த கம்பெனிலாம் வந்து சப்ளை பண்ணுறாங்க, டொமஸ்டிக்லி எங்கெங்கெல்லாம் வந்து இது உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது அந்த செயின் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தா ட்ரான்ஸ்பரன்சியாக நமக்கு வந்து தெரியும். ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதோட பேர் வந்து WT மாரூட் போர்ட்டல். ஓகேவா. இது தாண்டி நம்ம விண்ட் எனர்ஜியில் வேறு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் போது, ஸோ அந்த குளோபல் விண்ட் டேயில் வந்து பார்த்தோம்னா கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா கோவாவில் நடந்தது. நேற்று நம்ம பார்த்துருக்கோம். ஸோ குளோபல் விண்ட் டே கான்ஃபரன்ஸ் வந்து கோவாவில் நடந்தது. அதில் வந்து பார்த்தோம்னா இந்திய அரசாங்கம் சில கமிட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த காற்றாலை மூலமாக நம்ம எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோம் பவர்னு பார்க்கும்போது 56.1 ஜிகாவாட் பவர் வந்து பார்த்தோம்னா உற்பத்தி பண்ணுறோம். 56 ஜிகாவாட் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம். சில டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2030க்குள்ளே 100 ஜிகாவாட் பவர் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுவோம். 2035க்குள்ளே 185 ஜிகாவாட் வந்து இந்தியா உற்பத்தி பண்ணோம் அப்படின்னு சில டார்கெட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ 56 இருக்கும். ஸோ இந்த மாதிரி போர்ட்டல் உருவாக்குறது மூலமாக இந்த சப்ளை செயின் ஒட்டுமொத்தமாக சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம பண்ணுறது மூலமாக ஈஸியாக வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் வந்து அந்த பொருட்கள்லாம் ஈஸியாக கிடைக்கும். அதனால அதிக விண்ட் டர்பைன் வந்து பார்த்தோம்னா நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா, அங்கங்கே வைக்க முடியும், பவர் அதிகமாக உற்பத்தி பண்ண முடியும், இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் டார்கெட் ஞாபகம் வச்சுங்க, இந்த போர்ட்டல் ஞாபகம் வச்சுங்க. குளோபல் விண்ட் டே வந்து பார்த்தோம்னா ஜூன் 15 கான்ஃபரன்ஸ் கோவாவில் நடந்தது. ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போகிறோம்னா DRDO பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. DRDO வந்து பார்த்தோம்னா லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல். ஓகேங்களா, ஒரு மிசைல் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தா நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ அதோட பேர் என்னென்னா லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல். இப்போது இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இப்போ இங்கே ஒரு லாரி இருக்குன்னு வச்சுங்க. இந்த லாரியிலேருந்து இந்த மிசைல்ஸ் ஏவறாங்கன்னா இது நேராக போய் இன்னொரு டார்கெட், பூமியில் இருக்கக்கூடிய டார்கெட்டை வந்து கரெக்டாக ஹிட் பண்ணிடும். ஓகே, இது ஒரு க்ரூஸ் மிசைல்னால் நம்மளால் வந்து பார்த்தோம்னா அதோட திசையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், மாற்றலாம். மேலே போ, கீழே போ, ஓகேங்களா, வளைஞ்சி போ. நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி போய் கரெக்டாக அட்டாக் பண்ணிடும். இது வந்து பார்த்தோம்னா லேண்ட் டு லேண்ட்லேருந்து போய் லேண்ட் அட்டாக் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மிசைல்ஸ் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் S-400. அப்படி இல்லைன்னு வச்சுங்க, நமக்கு வந்து பார்த்தோம் ப்ராஜெக்ட் குஷா அப்படின்றது பார்த்தோமா. அது வந்து பார்த்தோம்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ். அது வந்து பார்த்தா வானத்தில் வரக்கூடிய ஏவுகணையை வந்து வானிலையும் முறியடிக்கக்கூடியது வானத்தில். ஆனால் இது வந்து பார்த்தோம்னா லேண்ட்லேருந்து ஆரம்பித்து லேண்டில் இருக்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ணோம். ஓகேவா. கரெக்டான துல்லியமாக அந்த லேண்டில் இருக்கக்கூடிய ரேடார்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ் எதாவது சேர்ந்தால் அதை வந்து பார்த்தோம்னா டிஸ்ட்ராய் பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்தோம்னா இந்த மிசைல்ஸ். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒடிசாவில் வந்து பார்த்தோம்னா அப்துல் கலாம் ஐலாண்டில் டெஸ்ட் பண்ணாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தா டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் நியூஸில் வந்திருக்கு. வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம் பார்க்கும்போது, இது வந்து பார்த்தா இந்த சந்திப்பூரில் வந்து பார்த்தோம்னா இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒடிசாவில் இது சக்ஸஸ்ஃபுல் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதனால் அக்யூரசி ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, எந்த டார்கெட்னாலும் அது வந்து கரெக்டாக போய் இதை அச்சீவ் பண்ணுது. இது DRDO இதை உருவாக்கியிருக்காங்க. இன்னும் இதுக்கான பேர் வந்து வைக்கல. ஜஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல் மட்டும்தான். ஸோ க்ரூஸ்னால் உள்ளே வந்து ஜெட் இன்ஜின் இருக்கும், சொல்லக்கூடிய டார்கெட்டை கரெக்டாக போய் அச்சீவ் பண்ணக்கூடியது தான் இந்த க்ரூஸ் மிசைல். ஓகேவா. ஸோ இது வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தோம்னா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல், பூமியிலேருந்து போய் பூமியில் இருக்கக்கூடிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடியது. ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்த நியூஸ்னால் G7 சம்மிட் வந்து நடந்தது. ஓகேங்களா, G7 உச்சி மாநாடு வந்து பார்த்தோம்னா ஃப்ரான்ஸில் வந்து நடந்தது. ஓகேவா. ஸோ இந்த மாநாட்டில் வந்து பார்த்தோம்னா அந்த 7 நாடுகள் வந்து கலந்துக்கினாங்க. சிறப்பு விருந்தினராக பார்த்தோம்னா நம்ம இந்தியா. ஓகேவா. இந்தியா வந்து பார்த்தோம்னா நம்மளை PM வந்து பார்த்தோம்னா இதில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து பார்த்தா கலந்துக்கினார். ஓகேவா. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தா இந்த G7 நாடுனா என்னென்ன நாடுகள்,
ஓகே, அவங்க எதை பற்றி பேசுனாங்கன்றதை தெரிஞ்சு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன நாடுகள் பார்க்கும்போது, ஸோ கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், யூகே, யூஎஸ்ஏ. ஸோ இந்த 7 நாடுகள் ரொம்ப வளர்ந்த நாடுகள், டெவலப்டு கண்ட்ரி. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா G7 கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணுங்கள், இதில் ரஷ்யா இருக்காது. ஓகேவா? இந்த G7 நாடு இதோட 52வது உச்சி மாநாடு வந்து பார்த்தோம்னா ஃப்ரான்ஸில் நடந்தது. ஓகேவா? நடந்து எதை பற்றிலாம் இவங்க பேசுனாங்க அப்படி பார்க்கும்போது, உக்ரைன் போர் ஒரு பக்கம், உக்ரைன் போர் ஒரு பக்கம், மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய ஈரானோட பிரச்சனை ஒரு பக்கம், ஏஐயோட வளர்ச்சி, கிளைமேட் சேஞ்சு, ஓகே, கிரிட்டிக்கல் மினரல் பற்றியும், குளோபல் எக்கனாமிக் ட்ரேட் பற்றியும் இதில் பேசுனாங்க. நம்மளோட பிஎம்மும் வந்து பார்த்தோம்னா இதில் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கினார். ஸோ இது ஃப்ரான்ஸில் நடந்தது 52வது மாநாடு. G7 நாடு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கும்போது ஒரு ஏர் எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாக வந்து பார்த்தோம்னா பிட்ச் பிளாக், ஓகேங்களா, பிட்ச் பிளாக்ன்ற ஏர் எக்ஸசைஸ் வந்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில் நடக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த எக்ஸசைஸை வந்து நடத்தக்கூடியது யார் பார்த்தா ஆஸ்திரேலியா. ஓகேவா? ஸோ ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்க வந்து நடத்துவாங்க. 20க்கும் மேற்பட்ட நாடுகள், 20+ கண்ட்ரிஸ் வந்து இதில் வந்து கலந்துப்பாங்க. 100க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி ஃப்ளைட், ஓகேங்களா, ஏர்க்ராஃப்ட்லாம் வந்து பார்த்தோம்னா அதில் கலந்துக்கினேன். இது வந்து பார்த்தா ஒரு 2 மாதம் இந்த எக்ஸசைஸ் தான் நடக்கும். ஓகேங்களா? ஒரு பயிற்சி வந்து நடக்கும். இது இப்போ ஆஸ்திரேலியாவில் தொடங்கிச்சு. இந்தியாவும் வந்து போய் கலந்துக்கினாங்க. ஸோ இந்தியா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த பிட்ச் பிளாக் எக்ஸசைஸ் 2026. ஸோ இது யார் நடத்துகிறாங்க? ஆஸ்திரேலியா. எங்கே நடக்காங்கன்னா மோஸ்ட்லி ஆஸ்திரேலியாவில் தான் நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற முக்கியமான நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இதில் கலந்துப்பாங்க. ஓகே, இது மூலமாக வந்து பார்த்தோம்னா ஒரு பயிற்சி வந்து எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸருக்கும் கிடைக்கும். ஓகே, ஸோ பிட்ச் பிளாக் ஆஸ்திரேலியா, அதை ஞாபகம் வச்சுப்போம். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஃபிலிம்ஸ் பாயிண்டர். ஸோ ஃபிலிம்ஸ் பாயிண்டரில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் புக். ஓகேங்களா? ஸோ நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு புக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி புக் லான்ச் பண்ணாங்கன்னா அந்த புக்கு அது யார் எழுதுனாங்கன்றது நமக்கு வச்சுக்கணும். ஸோ புக்கு வந்து பார்த்தோம்னா என்ன பேர்? ஸோ அகத்தியர் ஒருமைப்பாட்டின் குரு. ஓகேங்களா? அகத்தியர் த யூனிஃபையர், இதுதான் புக்கோட பேர். ஓகேங்களா? இது யார் எழுதுனாங்க அப்படி பார்க்கும்போது ஷர்மா பட் அவங்களும் எம்என் சுதா இவங்க 2 பேர் எழுதுனாங்க. ஓகே, இதை வந்து மொழிபெயர்த்தாங்க. தமிழில் யார் மாற்றினாங்கன்னா கல்யாணி. ஓகேவா? இந்த புக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தோம்னா இதை வெளியிட்டார். ஸோ அகத்தியர் ஒருமைப்பாட்டின் குரு, இங்கிலீஷில் வந்து பார்த்தோம்னா அகத்தியர் த யூனிஃபையர். ஓகே, புக்கு எழுதுனவங்க 2 பேர், தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க ப்ரொஃபஸர் கல்யாணி. அவங்க தான் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. எழுதுனவங்க பார்க்கும்போது ஷம்மா பட்டம் சுதா. ஓகே, எம்என் சுதா அவங்க 2 பேர் எழுதுனாங்க. ஓகே, இது மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும். அடுத்து பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் டே. ஸோ இன்றைக்கி என்ன டே பார்க்கும்போது வேர்ல்டு டே டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரவுட். இப்போ வந்து பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கிற நிலங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா பாலைவனமாக மாறுது. ஓகே, டெசர்டிஃபிகேஷனாக மாறுது. வறட்சியால் வந்து பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஓகேவா? இதெல்லாம் தடுக்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா ஜூன் 17 வந்து பார்த்தோம்னா இந்த வேர்ல்டு டே காம்பேக்ட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரவுட்டை வந்து நம்ம வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? என்ன தீம் பார்க்கும்போது ரேஞ்ச் லேண்ட்ஸ் ரெக்கக்னேஷன் ரெஸ்பெக்ட் ரீஸ்டோர். ஓகேங்களா? ரேஞ்ச் லேண்ட் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி பசுமையாக, ஓகேங்களா, வெறும் புல்லாக இருக்கும். ஓகேங்களா? சவானா கிராஸ்லேண்ட் சொல்லுவாங்க, புல்வெளி. ஓகேங்களா? இதுலனா மேய்ச்சல் நிலங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி மேய்ச்சல் நிலங்களில் வந்து பார்த்தோம்னா பாதுகாக்கணும். ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்தோம்னா பூமியோட முக்கியமான உயிரினங்கள் எல்லாமே வந்து பார்த்தா இந்த மேய்ச்சல் நிலத்தை நம்பி தான் இருக்குது. ஓகேவா? இதை வந்து பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை வந்து ரீஸ்டோர் பண்ணணுன்றது தான் இந்த வருஷத்தோட தீமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 4 ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெசர்டிஃபிகேஷனை பற்றி ஏதாச்சும் வந்ததுன்னா இந்த டேஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்க்கும்போது மெயின்ஸ் பாயிண்டர். ஸோ மெயின்ஸ் பாயிண்டரில் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஒயிட் பேப்பர் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருந்தாங்க. அதில் முக்கியமாக என்ன சொல்கிறோம், தமிழ்நாடோட கடன் வந்து 10 லட்சம் கோடி, ஒட்டுமொத்தமான கடன் ப்ளஸ் நம்ம லயபிலிட்டிலாம் சேர்த்து 13 லட்சம் கோடிலாம் சொல்கிறோம். ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், பப்ளிக் டெப்த். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்து கவர்மெண்ட்டோட கடன், அதை பற்றி நீங்கள் மெயின்ஸ் பாயிண்டில் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்மளோட எக்கனாமி சிலபஸில் வந்து பார்த்தோம்னா பப்ளிக் டெப்த் அப்படின்ற டாப்பிக்கே இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன? ஸோ பப்ளிக் டெப்த், ஸோ அரசாங்கத்தின் கடன் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு அரசாங்கம் வந்து பார்த்தோம்னா அரசாங்கத்துக்கு வருமானம் வரும், செலவுகளும் ஆகும். ஸோ இந்த வருமானமும் இந்த செலவும் மிஸ்மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? வருமானம் வந்து பார்த்தோம்னா கம்மியாக வருது, செலவு அதிகமாகும் போது அந்த பற்றாக்குறை என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டு கடன் வாங்குவாங்க.
அதை தான் வந்து பார்த்தோம்னா அரசாங்கத்தின் கடன், பப்ளிக் டெப்த்துன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பற்றாக்குறைக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணோம், கடன் வாங்குவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வாங்குவாங்க, இல்லைன்னா வெளியும் வாங்குவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டில் வாங்குவாங்க, ஓகேங்களா, கவர்மெண்ட் பாண்டு மூலமாக, அப்படி இல்லைன்னா வெளியும் வாங்குவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்ப்போம், இந்த பப்ளிக் டெப்த்தை பற்றி. ஸோ இந்த பப்ளிக் டெப்த், ஓகேங்களா, அந்த பற்றாக்குறைக்காக வந்து பார்த்தா கவர்மெண்ட் கடன் வாங்குறாங்க. FRBM ஆக்ட் 2013 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பப்ளிக் டெப்த்தை பற்றி அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும், அதெல்லாம் வந்து FRBM ஆக்டில் சொல்கிறாங்க. இந்த கடனே வந்து பார்த்தோம்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இன்டர்னல், ஒன்று எக்ஸ்டர்னல். ஒன்று வந்து பார்த்தோம்னா இந்த கடன், இந்த பற்றாக்குறைக்கு வந்து பார்த்தோம் உள்நாட்டிலே வந்து பார்த்தோம் காசு கடனை வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுக்கறது மூலமாக, T-bills கொடுக்கறது, வேஸ் அண்ட் மீன்ஸ் மூலமாக வந்து பார்த்தோம்னா கடனை வந்து வாங்குவோம். இந்தியாவோட 90% கடன் வந்து பார்த்தா உள்நாட்டிலே தான் இருக்குது, ஓகேங்களா. நம்ம பெரும்பான்மையாக வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் பாண்டு மூலமாக கடன் வாங்கிடுவோம். இதே வந்து பார்த்தோம்னா வெளியில் வந்து நம்ம கடன் வாங்குவோம், மல்டிநேஷ்னல் ஏஜென்சி, வேர்ல்டு பேங்க் கிட்ட, IMF கிட்ட, இல்லைனா ஜப்பான், USA அந்த மாதிரி தனிப்பட்ட நாடுகிட்டையும் கடன் வந்து வாங்குவோம். இது ரொம்ப கம்மி தான், ஓகேங்களா, கம்மியாக தான் இது வாங்குகிறோம். ஸோ இந்தியாவோட கடன் வந்து பெருசாக வந்து பார்த்தோம்னா இன்டர்னலில் தான் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த கடனே வந்து பார்த்தோம்னா டைப்ஸாக பிரிக்கிறாங்க இந்த பப்ளிக் டெப்த்தை. ஒன்று ப்ரொடக்டிவ், அன்ப்ரொடக்டிவ், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். இப்போது ப்ரொடக்டிவ்னா அந்த கடன் வாங்கி உட்கட்டமைப்பை மேம்படுத்துகிறாங்க. சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிரிட்ஜு கட்டுறாங்க, ரோடு போடுறாங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தோம்னா அதிலேருந்து மக்களுக்கும் எல்லாருக்கும் நல்லது கிடைக்கும். இது அன்ப்ரொடக்டிவ். ஸோ கடன் வாங்கி வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறது, இல்லைனா வந்து பார்த்தோம்னா லோன் இந்த மாதிரி தள்ளி விடுது, ஓகே, லோன் வேவஸ் அந்த மாதிரி பண்ணுறது அன்ப்ரொடக்டிவ். இதே ஷார்ட் டைம் கடன் வந்து பார்த்தோம்னா 1 வருஷத்துக்குள்ளே, T-பில்லாம் வந்து பார்த்தோம்னா 1 வருஷத்துக்குள்ளே இருக்கும், ட்ரெஷரி பில்லுன்னு சொல்லுவாங்க. இதே வந்து இப்போ லாங் டேர்ம்னு பார்த்தோம்னா 1 வருஷத்துக்கு மேலே கவர்மெண்ட் பாண்டெலாம், ஓகேவா. இது அன்ப்ரொடக்டிவ். அப்புறம் வந்து பார்த்தா ட்ரெண்டு, இந்தியாவோட கடன் எவ்வளோ இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்தியாவோட கடன் ஒட்டுமொத்த GDPயில் வந்து பார்த்தோம்னா 83% இருக்குது. இந்தியாவோட GDPயில் 83% வந்து நம்மளோட கடன். 2013 66 இருந்தது, இப்போ வந்து பார்த்தோம்னா 83 வந்து நம்மளோட கடன் வந்து இருக்குது. கண்டினியூஸாக வந்து பார்த்தோம்னா கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா கொரோனா டைமில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. ஏன் வந்து கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பப்ளிக் டெப்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இங்கே காரணங்கள் இருக்குது, ஓகேவா. இது தாண்டி வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ், இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கடன் வாங்கி நம்ம பிரிட்ஜ் கட்டுறது மூலமாகவோ, ரோடு போடுறது மூலமாகவோ, இல்லை குடிநீர் வசதி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறது நல்லதாக இருக்குது. இல்லைனா அந்த கடனை வாங்கி நம்ம தேவையில்லாத செலவுகள், ஓகேங்களா, ஏதாச்சும் வெல்ஃபேர் ஸ்கீமு செலவு பண்ணுறதை வந்து பார்த்தோம்னா அது நெகட்டிவ். ஸோ இதில் பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்ல வராங்க. இது தாண்டி வந்து பார்த்தோம்னா நம்மளோட டெப்த் எந்த அளவுக்கு சஸ்டைனபிளாக இருக்குது, ஓகே. கடன் வாங்கலாம், ஆனால் அது வந்து பார்த்தோம்னா நம்ம முழுங்குற அளவு நம்ம நாடே வந்து முழுங்குற அளவுக்கு கடன் வாங்க இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கணும் சொல்கிறாங்க. FRBM ஆக்டை பற்றி சொல்கிறாங்க, என்னென்ன சேலஞ்சு, ரீசெண்டாக என்ன மெஷர்ஸு, வே ஃபார்வர்ட். ஸோ இதெல்லாம் படித்து பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தா என்கேசிங் கமிட்டி அவங்க தான் வந்து பார்த்தா இந்த FRBM ஆக்டை வந்து ரிவ்யூ பண்ணி 3% வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகே. ஒட்டுமொத்தமான ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து பார்த்தா 3% மேலே போகக்கூடாது, அதை கொண்டு வரணும்னு இதை வந்து உருவாக்குனாங்க. ஸோ வே ஃபார்வர்டு கன்க்ளூஷன். ஸோ கடன் வந்து இருக்கலாம், ஆனால் அது வந்து பார்த்தா சஸ்டைனபிளாக இருக்கணும், ஓகேங்களா. நம்ம எல்லையை மீறி போகக்கூடாது. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இது தமிழ்லேயே வந்து பார்த்தா பொது கடன். ஸோ கடன் பற்றாக்குறைனா என்ன, உள்நாட்டு கடன், வெளிநாட்டு கடன், உற்பத்தி, இந்த நீண்ட நாள் குறுகிய, அதில் என்ன இருக்கோ அது தான் இதிலே இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்க்கும் மூலமாக இந்த டாபிக் ஃபுல்லாக அதில் கவர் பண்ணிடலாம். ஸோ மெயின்ஸ்க்கு அது வந்து தேவைப்படும். ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போது இந்த கடனை மையப்படுத்தி ஒரு ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஷின் கேட்டுருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். இந்த எஃபெக்ட் ஆஃப் டெஃபிசிட் ஃபைனான்சிங், ஓகேங்க. பற்றாக்குறை வந்து இருக்குன்னா அதுக்கு வந்து பார்த்தா கடன் வந்து வாங்குறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுன்றது தான் கொஷின்னு. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தா இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை, ஆப்ஷன் பி வந்து பார்த்தா டிக்ரீஸ் இன் ப்ரைஸஸ், ஆப்ஷன் சி வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஆப்ஷன் டி வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ எது ஆன்சர்ஸ் நினைக்கிறீங்களோ யூடியூப்பில் போஸ்ட் இருக்குது, நீங்கள் கால் பண்ணலாம். தேங்க்யூ.